முதலமைச்சர் வருகிறாரா இல்லையே துணை முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா உங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கும் அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ரெட் ஜெயின் நிறுவனம் தான் இந்த படத்தை தமிழகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அவர் அதிகபட்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்வர் வர்றாராங்கிறது குறித்து நமக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை. அதே மாதிரி கமல் ரஜினியும் அழைக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் வர்றாங்களா என்னங்கிறது இனிமே தான் தெரியும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜனநாயகன் படத்தை நெகட்டிவா விமர்சனம் சொல்லி நிறைய யூடியூப் சேனலுக்கு காசு கொடுத்ததா ஒரு தகவல் பரவி இருக்கு. இதை நீங்க கூட பேசியிருந்தீங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? உங்களை போன்ற பல யூடியூப் சேனல்கள் நம்மளை நேர்காணல் எடுப்பதற்காக வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு சிலர் சொன்ன தகவலுடைய அடிப்படையில் தான் அந்த கருத்தையே நான் சொன்னேன். என்னன்னா, இப்போ சிவகார்த்திகேயனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான கருத்து ஒரு பெரிய அளவில் பரவிடுச்சு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.